கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everybody in the name of our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையை தியானிக்கிற அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தேவன் சமாதானத்தை தருவாராக. For in these days where we have been meditating on the cross, let God give peace and comfort to each and every one of us. நமக்காக ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவை நினைத்து அனுதினமும் தியானம் பண்ணுகிற நம் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். Let us all meditate on the cross, and as we meditate, may the Lord bless us. இந்த மூன்றாவது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். The Lord blesses and welcomes us on this Tuesday where we have come together as a family. மார்ச் மாதத்தின் 4வது வாரம் 25ஆம் தேதிக்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். The Lord has called us on the 25th day of this month in order to come to His presence. வர வேண்டும் ஆவியானவரே, என் உயிரோடு கூட கலந்தவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Come, Holy Spirit, who is completely dwelling in our midst. You come to us and let your presence fill us. Thank you, Jesus. Hallelujah. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா, ஆட்கொள்ளுமையா, அபிஷேகம் அனல் ஊற்றுமையா, அனல் ஊற்றும் ஆட்கொள்ளுமையா, அபிஷேகம் அனல் ஊற்றுமையா, அனல் ஊற்றும். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், நான் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு எல்லோருமாய் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you. ஆண்டவரே, உம் வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் மருந்தாகட்டும். ஆண்டவரே, இரவும் பகலும் உம்மை தியானிக்கிறேன். Thank you, Jesus. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உம்மும் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உம்மை சிலுவையில் தியானிக்கிறேன். என் உயிரான 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 எல்லாருமாய் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை
உம்மை துதிப்பேன். ஹalleluya. Hallelujah. நம் உயிரோடு கூட கலந்திருக்கிற இயேசு He is the God who has dwelled in our lives. நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். He is the God who carried the cross for us. நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் கல்வாரி மலை மேல் அவர் சுமந்து கொண்டு போனார். He is the God who forgave all of our sins in the Mount of Calvary. அவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சிந்தனைகளை ஒப்புக்கொடுப்போம். And unto his hands let us all surrender our soul, spirit and body. ஜெப பிரசன்னத்திற்குள்ளே நம்மை தாழ்த்துவோம். Let us all come into the presence of God and humble ourselves. கண்களை மூடி நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes, surrender ourselves and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy loving Father, மார்ச் மாதத்தின் 25ஆம் தேதி 25வது வருஷத்திற்கு எங்களை நீர் அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி. we thank you for bringing us into the 25th day of March in the 25th year on this ஆண்டவரே, day. இந்த 4வது வார செவ்வாய்க்கிழமை மாலை வேளை ஜெபத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We completely surrender ourselves on the 4th Tuesday's prayer. உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பமே இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Unless and until it is your will and it is your plan, we cannot do anything, Lord. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். Oh Holy Spirit God, it is you who is leading us. பரிசுத்த ஆவியினுடைய விருப்பம் போல எங்களை பாதுகாக்கிறீர். For you protect us with the mighty will of the Holy Spirit. உமக்கு விருப்பமான ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு You வருகிறீர். bring the people whom you are desired of. உம்முடைய வசனங்களை கேட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கூட்டு ஜனங்களை தெரிந்து கொண்டிர நன்றி We செலுத்துகிறோம். give you thanks that you have chosen a number of people in order to listen to your word and glorify your name. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We completely submit all the ministers of God and their families who have been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless and guide each and everybody who has been watching this prayer. இந்த மாலை வேளை கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவரே நீர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும். May from the beginning till the end of the prayer, Father, you take complete control of us and lead us. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. May your name alone be glorified. இங்க பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, இசைக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு We கொடுக்கிறோம். completely send each and everybody who sings, glorify your name and plays the instruments for your glory. ஆசீர்வதித்து நடத்தும். May you bless and guide us. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. mighty name of Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Praise the வாங்க Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். Come, let us all glorify and worship the name of the Lord by singing hymns. Praise you, Jesus. Hallelujah. 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 அந்த யாவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த சமூகத்தில் வந்திருக்கிற நாம் முழு உள்ளத்தோடும், முழு ஆவியோடும், முழு பலத்தோடும் அந்த சமூகத்தில் இருக்கணும். எந்த ஒரு களைப்போடோ, தூக்க கண்ணோடோ, அல்லேலூயா சொல்லணும், துதிக்கணும், சத்தத்தை உயர்த்தி துதிக்கணும். மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என்ன சொன்னால், ஒரு சில காரியங்களிலே நம்ம எங்க போனாலும் விழிப்பா இருப்போம் இல்லைங்களா? ஒருவேளை காலையில ஒரு ட்ரெயினுக்கு போனோம், ஒரு பஸ்ஸுக்கு போனோம், ஊருக்கு போனோம்னு என்ன பண்ணுவோமா, ராவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பிளாக பேக் பண்ணிட்டு விழிப்போடு இருந்து அந்த நேரத்துக்கு போய் அங்க இருந்து நம்ம போய் எல்லா காரியமும் செய்வோம். ஆனா ஆண்டு சமூகத்துக்கு வரும்போது நமக்குள்ள அதிக சோர்வு வரும். துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது, நன்றி சொல்ல முடியாது, அநேக தடைகள் வரும். ஆனா நாம இந்த நேரத்துல ஆண்டவருக்கு முதல் இடங்களை கொடுக்கும் போதுதான் நமக்கு என்ன முதல் காரியங்கள் வேணுமோ அதெல்லாம் தேவன் நமக்கு செய்வார். அப்ப இந்த வேளையிலே அந்த சமூகத்துல வந்திருக்கு உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே ஒரு பாடல் சொல்லுகிறது, இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொன்றது, அது ஏழு செயல் பாடுகின்றது என்று சொல்லி ஒரு பழைய பாடல். இதெல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென். நீங்க எல்லாரும் கரங்களை அப்படியே தட்டுங்க. தட்டி ஒரு முறை பாடும்போது அப்படியே கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு என்னும் நாமம்
மகிழ்வு கொண்டது, அது ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏழிசையில் பாடுகின்றது. நாம் மீட்பளிக்கும் மகிழ்வை கொண்டு வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டு, இசப்பா இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது மகிழ்ச்சி. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன், வான் விட்டவரின் அழைப்பு கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன், வான் விட்டவரின் அழைப்பு கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்வதென்று பேசியவர் அனுப்பி வைத்தார், தம் ஆவியரும் உயிர் தந்தார். இயேசு என்னும் நாமத்தில் பேசுகின்ற போது உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏழிசையில் பாடுகின்றது. கொள்ளை கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார், தன் இல்லமதை அங்கு கண்டார். சொல்லுங்கம்மா. ஆமென். உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார், தன் இல்லமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் வாணிகர் யாவரும் செங்கங்கே வாழ்ந்திருப்போ, ஒரே சோதரரா வாழ்ந்திருப்போ. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏழிசையில் பாடுகின்றது. சொல்லலாமா? இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏழிசையில் பாடுகின்றது, அது ஏழிசையில் பாடுகின்றது, அது ஏழிசையில் பாடுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போதே நம் உள்ளங்கள் எல்லாம் எப்படியா இருக்குமா? ஆண்டு சமூகத்தில் கொள்ளை கொண்டு போயிடணுமா? ஏழை திருடனும் நமக்கு இந்த காரியங்களும் கொள்ளை கொண்டு போக கூடாது. ஆனா நம்ம அவரை துதிக்கும் போது நம் உள்ளங்களா ஆண்டவரோடு கூட கொள்ளை போயிடணும், அவரோடு கூட இணைஞ்சிடும். அந்த வேளையிலே அப்பேற்பட்ட தேவன் நம்ம துதிக்க போகிறோம். கண்கள் விழலாமா, கரங்களை உயர்த்தலாமா? நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், இதோ எல்லா சுமைகளும் நமக்காக ஏற்றுக்கொண்டவர். ஏன் ஏற்றுக்கொண்டால் நம்மை நல்லவர்களாக மாற்ற. நல்லவராம் கடவுள் நம்முடைய பாவங்கள் எடுத்துக்கொண்டார், நம்முடைய சாபங்கள் எடுத்துக்கொண்டார். அவர் கண்களை மூடுங்க. கண்களை மூடும் போது தேவ பிரசன்னம் உங்களை வந்து தொடும், தேவ மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். அப்படியே துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. அப்படியே துதிங்க எல்லாருமா. எஸ் எஸ் என்ன அப்படியே துதிக்கணும், வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிக்கணும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஐயா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் மகிமையின் பிதாவுமாய் எங்களோடு கூட வாசம் செய்கிற எங்கள் கர்த்தரே, நல்லவரே வல்லவரே போதுமானவரே அழகானவரே அருமையானவரே இனிமையானவரே மதுரமானவரே, உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தான். நன்றி நன்றி நன்றி. துதித்த நாம் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க, கலேஷியன் சாப்டர் 6 verses 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6:9. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். Galatians chapter 6 verses 9. So let us not become tired of doing good. So if we do not give up, the time will come
when we will reap the harvest. Amen. Thank you Lord. 6:9. நன்மை செய்கிறதில் ம் சோர்ந்து போகாமல் ம் இருப்போமாக ம் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். Yes, hallelujah. Amen. Thank you Lord. Thank you Lord. நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. ஒரு நல்ல காரியங்களை செய்ய நம்ம சோர்ந்து போயிடவே கூடாதாம். நாம் இந்த காரியத்தை செய்ய சோர்ந்து போகும்போது நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டாமா என்று தேவன் நினைத்து பார்ப்பார். ஆகவே நமக்கு நன்மையான காரியங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ நம்மளால இயன்றவரை, முக்கியமாக இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் வருகிற நாட்களிலே நாம செய்யலாம். அது இப்போது பிராக்டிஸ் எடுத்துக்கங்க. இந்த 2 நாட்களிலே நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்வோம். இதை மாத்திரம் செய்து விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே முக்கியமாக இந்த நாளிலே குடும்பங்களை, இந்த நாளிலே நிறைய வீட்டுல மரணம், அந்த குடும்பங்களுக்கு நாம் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அதுல முக்கியமாக இந்த 2 நாட்களிலே சகோதரர் ஜான் பாஸ்கர் என்ற ஒரு தகப்பனார் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கு. அதே நேரத்துல டாமினிக் சாவியோ என்ற ஒரு சகோதரர் இருந்துட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கணும். இன்னும் நமக்கு தெரிந்தவங்க 1-2 இருந்தாலும் நம்ம இங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க எல்லார் மத்தியிலும் நிறைய மரணங்கள் வீட்டுகளில் நடந்திருக்கிறது. ஆகவே அந்த மரணத்தை குறித்து கர்த்தர் அறிவார், உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே மகள் தீபா என்ற மகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த மகளை கூட கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறோம். ஏற்ற வேளையிலே மகளே இந்த நாளிலே அவங்களுக்கு நல்ல சிகிச்சைகளை கருத்து பரிபூர்ண விடுதலையோடு கூட தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மகளுக்காக ஜெபிக்கலாம். ஆகவே இந்த வேளையில ஒரு வார்த்தை, ஒரு பாடல் சொல்கிறது, இந்த காலம் எப்பேற்பட்ட காலமா? பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்திலிருந்து தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. இந்த காலம் தீமையான காலம் தான், ஆனா நாம தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு வசனங்களை கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலம் மிகவும் பொல்லாத காலமா இருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த காலத்துக்கு தக்கபடி நடக்காமல் உமக்கு ஏற்றபடி நான் நடக்கணும். ஒரு சிலர் சொல்லலாம், அவங்க பார்த்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன், ஜெபிக்கிறவங்க அவங்க பேசினாங்க நான் பேசினேன், அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க நான் போனேன், அவங்கள பத்தி தேவன் கணக்கு அவங்க கேட்டுக்குவார். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கும் நமக்கு தேவன் சொல்லுகிறது என்னன்னா, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு பழைய பாடல் 38வது மீட்பின் கீதத்திலே இந்த பாடல் இருக்கிறது. இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தெரிந்த பாடல்தான். அதை கரைகளை தட்டுங்க. இந்த காலத்துக்கு ஏற்றபடி வாழாமல் லோகத்தின் காலத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, நம்மை இயேசு அழைக்கிறார். அது வாழிகை வீடுதான், நீ வாழும் வாழ்க்கைதான், அது வாழிகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். நம்மை ரட்சிக்க நம் கூடவே இருக்கிறாராம். ஆகவே இந்த காலத்துக்கு ஏற்றபடி நடக்காமல் தேவ காலத்துக்கு ஏற்றபடி நடக்கலாம். ஆமென்.
காலமோ நெருங்குதே. தேவராஜ்யம் சமீபமே. மனம் திரும்பி நீ வாழவே. மன்னன் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே. மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது. நம்மை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது. நம்மை இயேசு அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். ஹல்லேலூயா. நாம் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாடகை வீடு. சொந்த வீடு நமக்கு எல்லாம் பிரலோகத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நமக்கு நிறைய பாடுகள், குடும்பத்திலும் வெளியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பாடுகள். ஆகவே அவரோடு கூட இணைந்ததும் அந்த பாடுகளை காட்ட ஒண்ணுமே இல்லாம மாற்றுவோம். தேவன் சொன்னார், பச்சை மரமா இருக்கிற எனக்கே, பிதாவின் பிள்ளையா இருக்கிற எனக்கே இந்த பாடுகள் என்று சொன்னார். பச்சை மரமா இருக்கிற உங்களுக்கு ஆகாதா? பச்சை மரமா இருக்கிற நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பச்சை மரமா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, குடும்பங்களில் எனக்குள்ள அநேக பச்சை மரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தீமை செய்ய ஆண்டவரே, பச்சை மரமாக என் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் பிள்ளைகளுக்குள்ள வாங்க, என் கணவனுக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் ரத்த உறவுகளுக்குள்ள வாங்க. இந்த நாட்கள் பொல்லாத காலமா இருக்கிறது. அவங்க நிறைய பேர் வேதத்தை எடுத்து படிக்காத இருக்கிறாங்க, உண்மை நோக்கி பார்க்காத இருக்கிறாங்க, ஆராதனைக்கு போக மாட்டேங்கிறாங்க, திருமலைகளுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, உம்மை தேடி வரட்டும் அப்பா என்று சொல்லி அந்த கருத்து கொடுத்து அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் மறித்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ஆறுதலை தாங்க இயேசு. எங்களால முடியாத ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களாலதான் ஆகும் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்ல ஆகும், அது கட்டளை நிற்கும் அல்லவா? அந்த வார்த்தையை கொண்டு நீர் அழகாய் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பேசுங்க ஆண்டவரே. உம்மோடு கூட எங்க குடும்பம் இணைந்திருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஒப்பு கொடுத்ததை கேட்பார், உங்க ஒப்பு கொடுத்ததை கேட்பார். பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் அடக்கி ஆள கிருபை செய்வார். தேவனை தேடாத பிள்ளைகள் தேவனை தேடும்படிக்காக செய்வார். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எனக்கு எல்லாமா இருக்கட்டும் தகப்பனே. எங்கள் கண்களை ஒதுக்க ஒப்பு கொடுக்கும் அழகான கண்களை எங்கள் குடும்பத்தின் மைய வேக வச்சான். எஸ், தேங்க்யூ லார்ட். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லலாமா? உங்கள் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்க எல்லாருமா? யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். திருப்பாடு நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. கமலத்தை கண்டடைந்தேன், தேவ
சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிறேன். இன்னல் துன்பனே அத்தினோ என்னை நோக்கி கூப்பிடுகிறேன். இன்னல் துன்பனே அத்தினோ கருத்தாய் விசாரித்து என்றும் பணிவோடு என்னை நோக்கிடுவே. அதுக்காய் விசாரிப்பார். கருத்தாய் விசாரித்து என்றும் பணிவோடு என்னை நோக்கிடுவே. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளோ விலகிடா. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளோ விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 சொல்லலாமா? ஹalleluya 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 தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கண்களை மூடி எல்லாம் ஒற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக நம்மை துதித்து உங்களுக்கு நன்றி சொல்லி எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு பாதத்துல வைத்தோம். இப்படி நீங்க பேசுங்க, நான் கேட்கட்டும் என்று சொல்லி இந்த தாத்து கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாருக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீர் கொடுத்த அருமையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இங்க 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசனம் இருக்கிறது. நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களுக்காக நன்றி, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்காக விசேஷித்த விதமாக எங்கள் மத்தியில பெருகனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆணிப்பாய்ந்த கரங்களை இப்பொழுதே அவர்கள் மீது வைக்கிறது. நாட்களிலே நாங்கள் மரணத்தை கண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுடைய மத்தியில சமாதானமாக மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாக ஆறுதல் தெய்வமாக நீர் இருந்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும் இயேசப்பா. கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினரும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதியோட பிரச்சனையோட
எந்த கடன் தொல்லைகளோடு வந்திருந்தாலும் Oh, உங்களுடைய Jesus. சமூகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறோம் இயேசுவே. Yes, Lord. நீர் எங்கள் பாரங்களை ஏற்றி அது எல்லாம் நீர் லேசாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கின்றோம் இயேசுப்பா. Thank you, Lord. எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது Yes. எங்கள் எல்லா குறைவைகளும் நிறைவாக மாறும் என்று நாங்கள் Thank you, Lord. விசுவாசிக்கின்றோம் இயேசுப்பா. Yes, Lord. நாங்கள் சிலுவை பற்றின தியானங்களை பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே praise இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற வேத வசனங்களுக்காய் உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற ஊழியக்காரை மறித்து நீர் வெளிப்படும் இயேசுப்பா. Yes, Lord. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய Yes, Lord. ஆசீர்வாதம், Amen. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆசீர்வாதம் Thank you, கலந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. Thank you, இன்றைக்கு Lord. நாங்கள் கேட்க போகிற வார்த்தை எனக்கு என்று நாங்கள் Yes, ஏற்றுக்கொள்ள yes, உதவி yes, செய்யுங்க. yes. அதை எங்களுடைய இருதயத்தின் பலகைகளை நாங்கள் எழுதிக்கொள்ள நீங்கள் உதவி உதவி செய்யுங்க, செய்யுங்க அப்பா. இந்த நாட்களிலே உம்மோடு இன்னும் அதிகமாக பயணம் செய்ய எங்களுக்கு நீங்க உதவி உதவி செய்யுங்க. செய்யுங்க. இந்த நாளில கர்த்தர் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு விசியாக உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். நீரே எங்களோட இருந்து மாலுமியான தேவனாக அற்புதமான காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you. எல்லா துதிக்கான மகிமைகளை எங்கள் ராஜனாகிய உமக்கே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைகளை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 தேவ வசனத்தை எடுத்து பேச போகிற தாசனுக்காக நன்றி சொல்லுவோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஹalleluya சொல்லுங்க praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற நம் எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த சிலுவை பாதை நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாளளவும் ஈஸ்டர் வருகிற வரைக்கும், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வருகிற வரைக்கும் இந்த சிலுவை பாதைகளை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒவ்வொருவரும், அதாவது என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கடன் தொல்லைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா துக்கங்களையும், எல்லா வியாதிகளையும் நாம மறந்து நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னார். அந்த பாரங்களை ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டு நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அவர் தருவார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, சிலுவையின் மேன்மைகள் என்ற தலைப்பில இன்னைக்கு நம்ம விசேஷித்த ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். விசேஷித்த செய்தி, அதாவது சிலுவை குறித்த மேன்மை. ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவை சுமந்ததினால் நமக்கு வந்த லாபம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, அதை புனித பவுல் சின்னப்பர் வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக, சீடர்கள் வழியாக இந்த பரிசுத்த வேதம், பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உணர்த்தி அவர் நடத்துவார். அல்லேலூயா. நாம் எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மிக விசேஷமான ஒரு வசனம். புனித பவுல் சின்னப்பர் கொரிந்து புத்தகத்துல, கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது இந்த சிலுவையின் மேன்மையை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு நற்செய்தி. 1 கொரிந்தியர் 1st chapter 18th verse. For the message of Christ's death on the cross is nonsense to those who are being lost, but for us who are being saved, it is God's power. Amen. Amen. Hallelujah. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ಕಳದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ, ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ನಮಗಾದರೂ ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ஆமென். இந்த வார்த்தையை பாருங்க. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தையா வருது. ஆனால் அதே நேரத்துல இந்த வார்த்தை ஆங்கிலத்துல படிச்சு பாருங்க. என்ன சொல்றது அந்த வசனம்? இங்கிலீஷ்ல படிச்சாங்க பாருங்க. இப்ப என்ன சொல்றது? For the message about Christ's death on the cross is nonsense to those who are being lost, but for us who are being saved, it is God's power. தமிழ்ல அழகா
அழகாய் சொல்லுகிறது, அது பைத்தியமாய் தோன்றுகிறது என்று சொல்லி. அதையே நம்ம ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னவா சொல்றது? நான்சென்ஸா இருக்கிறது, புத்தி இல்லாதவர்களுக்கு அது ஒப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த புனித பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? இந்த சிலுவையின் உபதேசம், இந்த கிராஸ் மெசேஜ் நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அதே காட் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது, தேவ பலனா இருக்கிறது, தேவ ஆசீர்வாதமா இருக்கிறது, பரலோக ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த சிலுவையின் குறித்த இந்த மேன்மைகளிலே விசேஷமான காரியம் இந்த சிலுவையின் மெசேஜ். அதாவது இந்த சிலுவை பாதை நாட்கள்ல எந்த அளவுக்கு பயபக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க சாப்பிடுறதையே மறக்கிறாங்க இல்லையா? என்னென்ன இஷ்டமா இருக்கிறதோ அந்த இஷ்டமான எல்லா விதமான மாംസ விதமான காரியங்கள் இல்லையா, எல்லா விதமான நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் அவங்க வந்துடுறாங்க. வெஜிடேரியனை வந்து குடிச்சுக்கிறாங்க, நான் வெஜிடேரியன் எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் மறந்து ஆண்டவருக்காக நான் இவைகளை செய்கிறேன், அட்லீஸ்ட் இந்த 40வது நாளாவது இப்படி செய்யறாங்களே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதோடு கூட மாத்திரம் நல்ல அன்பானவர்களே, நாம் எதையோ விடுகிறதற்கு பதிலாக ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம், நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பொறாமைகளை, எரிச்சல்களை தேவன் எடுத்து தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறும்போது தேவன் நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த காரியங்களை பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? அதாவது இந்த சிலுவையின் உபதேசத்துல மிக விசேஷமான ஒரு காரியம், எபிசியன் 5th சாப்டர்ல லாஸ்ட் அங்க கடைசி வார்த்தைகள், 2 வார்த்தைகள் மிக அழகாய் சொல்லுகிற வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். எபேசியர் 5வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் மிக தெளிவோடு கூட நீயும் நானும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன நாம செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து இங்க மிக தெளிவோடு கூட நமக்கு சொல்லுகிற காரியம் 4th சாப்டர்ல லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் என்ன சொல்லுது பாருங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் துஷ்டமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது. ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தயவையும் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதில உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவனாகிய கடவுள் உன்னையும் என்னையும் மனமாற மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு விடணும். சும்மா நம்ம இதை விட்டுறேன் அதை விட்டுறேன் அப்படின்னு நம்ம வருஷம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம விட வேண்டிய காரியம் என்ன? மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, அந்த கடைசிக்கு முன்னால வசனம் 31வது வசனமா, சகல விதமான இதெல்லாம் நமக்குள்ளதாங்க இருக்குது, இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறது. சிலுவை உபதேசத்தை நான் நம்பும் போது தேவ பலன் உனக்கு வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால், தேவனுடைய சமாதான சந்தோஷம் வேண்டுமானால், இந்த சிலுவை உபதேசத்தை நீங்களும் நானும் விடாப்பிடியாய் விசுவாசித்து அதன்படி நாம நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற சகல விதமான கசப்பும், எல்லா விதமான சகல விதமான கோபமும், சகல விதமான மூர்க்கமான கோபம் இல்ல, எடுத்தவன கோபம் தருது இல்லையா ஒரு சிலருக்கு, அப்படி எடுத்த அந்த மூக்கு மேலே இருக்குமா கோபம் அவங்களுக்கு, அதான் மூர்க்கமான கோபமும் எல்லா விதமான, அம்மா அப்பா முள்ளமா பேசினா கூட பிள்ளைங்க ஜோரா பேசுது, அப்படிதானே பேசுறாங்களா இல்லையா? சொல்லுமா, பேசுறாங்களா இல்லையா? அதிகமான கூக்குரல், ஜாஸ்தி ரொம்ப சத்தமா பேசுறது. அப்ப நினைச்சுப்பாங்க, சத்தமா பேசினா பொய் கூட உண்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ சத்தமா பேசினா, கத்தி பேசினா பொய் ஆயிடுமா? இது பொய் ஆயிடுமா உண்மையாகுமா? என்னதான் கத்தி பேசினாலும் பொய் உண்மையாகாது.
உண்மை பொய்யாகாது. அப்படிப்பட்ட கூக்குரலும் தூஷணமும் எந்த விதமான மற்றவங்களை தூஷணமாய் பேசுறது, ஏளனமாய் பேசுறது, கேவலமாய் பேசுறது, இந்த காரியங்களை நாங்க விட்டு நீ நான் ஒழிஞ்சு வரணும். எல்லா விதமான துர்க்குணம், குணத்திலேயே மோசமான குணம் எது? துர்க்குணம், துர்நாற்றம் அடிக்கிற குணங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய இதயங்களை விட்டு, உள்ளத்தை விட்டு நீங்க கடவுள். அப்பொழுதுதான் இந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, நம்பப்படுகிற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க இங்கிலீஷ் ஒரு வசனம் படிச்சிருங்க, சீக்கிரம் படிக்கணும். ஏன்னா மிக முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவருடைய உபதேசத்தை நம்பாம சகல விதமான துர்க்குணத்தை வைத்துக் கொண்டு நீ இருந்தே அப்படின்னு சொன்னா தேவ பலத்தை பெறவே முடியாது. அதனால இங்க ஆண்டவர் கடினமான ஒரு வார்த்தையை யோவான் ஸ்நானகன் வழியாக, ஜான் தி பேப்டிஸ்ட் வழியாக சொல்றார். மேத்யூ 3rd chapterல 8th verse பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம். 8-9 படிங்க ஒருத்தரா. Do those things that will show that you have turned from your sins. And don't think you can escape punishment by saying that Abraham is your ancestor. I tell you that God can take these stones and make descendants for Abraham. Amen. Next day. Even now the axe is laid to the root of the trees. Every tree therefore that does not bear good fruit is cut down and thrown into the fire. 11 படிங்க ஒருத்தரே. சீக்கிரம். I indeed baptize you with water unto repentance, but he who is coming after me is mightier than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. Amen. 12 வந்து படிச்சிருங்க. 12 சத்தமா சீக்கிரம். He has his own winnowing shovel, with him to thresh out all the grain. He will gather his wheat into his barn, but he will burn the chaff in a fire that never goes out. Amen. Hallelujah. மா 8ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಬದಮ್ಮ. ಅದಾದ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ಹಾಗಾದರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿತೆಂಬುದನ್ನು ತಕ್ಕ ಫಲದಿಂದ ತೋರಿಸಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இங்க சொல்ல வேண்டிய காரியத்தை தொடர்ந்து சொல்றாரு. இப்ப தமிழ்ல படிச்சலாம். நம்ம படிங்க 8வது வசனம், 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8:9 ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். இதான் சிலுவை உபதேசத்தை நம்புகிறவர்களுக்கு, சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையில நீங்கள் என்ன பண்ணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்க பேசுற மாதிரி நடங்க, நீங்க நடக்கிற மாதிரி பேசுங்க, சிரிக்கிற மாதிரி இருங்க, நல்ல குணமுள்ளவர்களா இருங்க. ஏற்ற கனிகளை, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, உண்மையான கிறிஸ்தவர்களாய். அடுத்து இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த யூத ஜனங்களை நோக்கி, அதாவது யோவான் ஸ்நானகன் வழியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்த யோவான் ஸ்நானகன் வழியாக சொல்லுகிற விசேஷமான ஒரு சத்தியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கட்டுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். அடுத்த வசனம். இப்பொழுதே கோடாரியானது, நல்ல கவனிங்க, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆண்டவர் கோதுமையையும் தேவையில்லாத காரியங்களையும் ரெண்டையும் பிரிச்சிருவார். தேவையில்லாத காரியங்களை பிரிச்சு கடைசியில அக்கினியில போடப்படுவார். அதான் பாதாளத்திலே தள்ளப்படும். கோதுமை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து விடுவார் ஆண்டவர். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்களும் நானும் கொடுக்கிறவர்களா இருந்தால் அவர்கள் தான் சிலுவையின் உபதேசத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கு அதுவே எப்படியா இருக்குமா? தேவபலனா இருக்கும். நான் ஆபிரகாம் சந்ததி, இவங்க சந்ததி, அவங்க சந்ததி அப்படின்னா நம்ம பெருமையா சொல்லலாம். நான் ஆதியிலையும் கிறிஸ்தவன், இப்பவும் கிறிஸ்தவன், எப்பவும் கிறிஸ்தவன், எங்க தாத்தா பாட்டியெல்லாம் கிறிஸ்தவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க இருந்தாங்க கிறிஸ்தவங்களா, நீங்க நான் இருக்கிறோமா இன்னைக்கு? அவங்களுக்கு குறிச்சு கவலை இல்லை, அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க போயிட்டாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை முடிச்சு போயிட்டாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, பரிசுத்தவதிகள் எல்லாம் வாழ்ந்தாங்க,
அவங்க வாழ்ந்து முடிச்சு வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டாங்க. அவங்க பாக்கியம் பெற்றவர்களாய் போயிட்டாங்க. ஆனா இந்த செய்தி யாருக்கு? உனக்கு எனக்கு தான். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு தான், கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் தான். ஆண்டவர் சொல்கிறார், கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேரண்டை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? நல்ல கனிகளை கொடுக்கிற கோதுமையை எல்லாம் ஆண்டவர் பிரிச்சிருவார். பதரையோ அக்கினியிலே சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டுமாம்? லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் பாருங்க. லூக் 9th chapterல 23rd verse, மிக அருமையான ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சிலுவையின் உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். நம்புகிற நமக்கோ, விசுவாசிக்கிற நமக்கோ, ஏற்றுக்கொள்கிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. லூக் 9th chapterல மிக அருமையான ஒரு வசனம் 23 என்ன சொல்றார்? And he said to them, Anyone wants to come with me, he must forget self, take up his cross every day and follow me. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 9:23 ಇದಲ್ಲದೆ ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಏನೆಂದರೆ ಯಾವನಿಗಾದರೂ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿದ್ದರೆ ಇದ್ದರೆ ಅವನು ತನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ದಿನಾಲು ಹೊತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಲಿ. நீ வெறுமையாய் வராத. உன்னோடு கூட எல்லா விதமான இல்லாத காரியங்கள் எல்லாம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளி உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவாய். அதுதான் தமிழ்ல சொல்றது. என்ன சொல்றது? பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, யார் எல்லாரையும்? இயேசுவின் பின்னால வருகிற எல்லாரையும், இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும், இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார். யாருக்கோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல. இயேசுவின் பின்னால வர விரும்புகிறவர்களை பார்த்து, இயேசப்பாவை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து, சிலுவையின் உபதேசத்தை நம்புகிற எனக்கு தேவ பலனா இருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயே, உன்னையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாதாரணமானவங்க ஆண்டவரை ஒருத்தரை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஒருத்தர் மேல கண் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, உண்மையில என் மேல கண் வச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் வந்துட்டு நீ அந்த அடுத்த வாரம் வராம போனா, இந்த வாரம் ஆலயத்துக்கு போயிட்டு அடுத்த வாரம் வராம போனா, இந்த நாள்ல பைபிள் படிச்சுட்டு நாளைக்கு நீ படிக்காம போனா, தேவனுடைய கண்கள் உண்மையிலே என் மேலேயே இருக்கும். என் மகன் என் பிரசன்னத்துக்கு எப்ப வருவா, என்னை நோக்கி எப்போ கூப்பிடுவா, எப்போ ஜெபிப்பா அப்படின்னு ஆண்டவர் காத்துனே இருக்கிறார். பைபிள் சொல்லி பாருங்க, என்ன சொல்றாரு அதுல? பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, எல்லாரையும் பார்த்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். ஒருவன் என் பின்னே வர விருப்பமா இருக்கணுமா? ஆலயத்துக்கு நீ நானும் வரத்துக்கு எப்படியா இருக்கணுமா? விருப்பமா வரணுமா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. நம்ம எல்லாரையும் கூப்பிடுற உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு, ஜெபம் பண்றதுக்கு, சர்ச்சுக்கு போறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு நீங்கள நானும் விருப்பத்தோடு கூட வரணும், ஜாலியா வரணும், என்ஜாயா வரணும், சந்தோஷத்தோடு கூட வரணும். அப்போதான் ஆசீர்வாதம். ஐயா எங்க அம்மா திட்டினாங்க, எங்க அப்பா திட்டினாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு வந்துட்டு போன அப்படின்னா, ஜெப கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறேன். முதல்ல படிங்கம்மா. இயேசு அவர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன், என்னை பின்பற்ற வர கடவன். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றி வரணுமா? சும்மாவே ஆண்டவர்கிட்ட போயிட்டு வர அப்படின்னால போக கூடாது. விருப்பத்தோடு கூட வரணும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல கொட்ட வரணும். சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்திற்கு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மள அன்பா அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து நாம வரும்போதுதான் நீ நான் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்போம்.
அவர் பின்ன வர விரும்புகிறவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே வர கடவன். இதை குறித்து தான் பவுல் சின்னப்பர் 1 கொரிந்தியன் வாங்க 23-24 பாருங்க. மிக அருமையான ஒரு வார்த்தைகளை உனக்கும் எனக்கும் சொல்றார். தேவபலனா இருக்கணுமா உன் வாழ்க்கையில? இன்னைக்கு சிலுவை பார்த்தாலே நிறைய பேர் கஷ்டம் அப்படின்றாங்க. சிலுவையை வீட்டுல எல்லாம் வைக்காதீங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த சிலுவையில தான் உன் கஷ்டத்தை என் கஷ்டத்தை ஆண்டவர் நீக்கினார். சிலுவையில வைக்காதீங்க, அது ஒரு மாதிரி சாபமானதுங்க. ஆண்டவர் இந்த சிலுவை மரத்திலே சுமந்ததனால் தான் நம்முடைய சாபங்களை நீக்கினார் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 3:20 சொல்லுகிறது. சிலுவை மரத்தினாலே நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த சிலுவை குறித்து பவுல் சின்னப்பர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியன் 1 chapter 23 ஒருத்தர் படிங்க, 24 ஒருத்தர் படிங்க. But we preach Christ crucified, a stumbling block to Jews and folly to Gentiles. But for those whom God has called, both Jews and Gentiles, this message is Christ, who is the power of God and the wisdom of God. ನಾವಾದರೂ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟನಾದ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುತ್ತೇವೆ. ಇಂಥ ಕ್ರೈಸ್ತನ ಸಂಗತಿಯು ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿಘ್ನವು, ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತು ಆಗಿದೆ. ಆದರೆ ದೇವರಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರು ಯಹೂದ್ಯರಾಗಲಿ ಗ್ರೀಕರಾಗಲಿ ಅಂತವರಿಗೆ ಇಂಥವನು ದೇವರ ಶಕ್ತಿಯು ದೇವರ ಜ್ಞಾನವೂ ಆಗಿರುವ ಕ್ರೈಸ್ತನೇ. 23 படிங்க சத்தமா. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்ல கவனிங்க. இதான் உங்களுடைய வேலை, நம்முடைய வேலை. யாரை பிரசங்கிக்கணுமா? சிலுவையில நமக்காக சுமந்த இயேசுவை நீ நானும் பிரசங்கிக்கணும். அதான் கிறிஸ்துவனுடைய வேலை. நாங்களும் சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஆகிலும் யூதரா இருந்தாலும் சரி, தேவன் விசுவாசிக்கிற நம்புகிற ஜனங்களா இருந்தாலும் சரி, அவரை சந்தேகப்படுகிறவர்களா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுவாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் எப்படியா இருக்கிறாரா? தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறைந்த இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீ யாரா இருந்தாலும் சரி, பணக்காரனாயிரு, ஏழையாயிரு, படிச்சவனாயிரு, படிக்காதவனாயிரு, ஜெபம் பண்ண தெரிஞ்சா போதும், உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் போதும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மேன்மைப்படுத்துகிறவர்களாய், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருந்தாலும் போதுங்க. பைபிள் சொல்லுகிறது, அதுவே உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை ஞானவான்களாய் மாற்றி விடுவார். தேவ பலத்தினாலே உங்களையும் நம்மை நடத்துவார். ஆக இப்படிப்பட்ட விஷயத்துல நீங்களும் நாம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை பின்பற்றி வர வேண்டும், நாம வர வேண்டும். அப்படி அவரை பற்றி வராமற் போனால் உங்களுக்கு நமக்கு ஒரு பேர் ஒண்ணு சொல்றார். அதே மத்தேயு 10:38 படிச்சு பாருங்க. மேத்யூ 10:38. அந்த இடத்துல ஆண்டவர் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், என் பின்னே வர கடவன் அப்படின்னு சொன்னார். என்னை பின்பற்றி வர கடவன். அப்படி விருப்பம் இல்லாதவனுக்கு இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 10:38 மேத்யூ. Whoever does not take up his cross and follow in my steps is not fit to be my disciple. ஆமென். நீ ஃபிட்டே இல்ல, நீ லாயக்கே இல்ல அப்படின்றார் இங்கிலீஷ்ல. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರಮ್ಮ? ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರದೇ ಹೊರತು ನನಗೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. ಸತ್ಯ. ಕನ್ನಡದಲ್ಲಿ சொல்ற ನೀ ಯೋಗ್ಯನೇ ಇಲ್ಲ, ನಿನ್ ಯೋಗ್ಯತೆನೇ ಇಲ್ಲಪ್ಪ ನಿನಗೆ. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗು, ಹೆಂಗಾದ್ರೂ ಹೋಗು. இல்ல தமிழ் என்ன சொல்றாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராத மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, எனக்கு பாத்திரன் அல்ல. அவன் ஒரு பாத்திரமே கிடையாது, அவன் பாக்கியவானே கிடையாது, அவன் புத்தி இல்லாத மனுஷன்.
அவன் அபாக்கியமானா இருக்கிறான், பாத்திரனே கிடையாது, தகுதியே இல்லை, அவனுக்கு யோகியத்தையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் பின்னே வராமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் இருக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை விசுவாசியாமல் இருக்கிறவர்கள், தேவனுடைய முகத்தை தேடாதவர்கள், சிலுவையை பார்க்காதவர்கள், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாதவர்கள், பைபிள் மிக அருமையா சொல்லுகிறது, அவன் எனக்கு பாத்திரனே கிடையாது. அவர்கள் யாரா இருந்தாலும் கூட சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், எப்படியாவது இந்த சிலுவை சுமந்து கொண்டு என் பின்ன நீ வராமற் போனால் எனக்கு பாக்கியமே கிடையாது என்றார். இன்னைக்கு நிறைய படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, நிறைய படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா தலகணம் பிடிச்சிட்டாங்க. நிறைய படிச்சுட்டாங்கன்னா நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் கார் வாங்கினேன், நான் பங்களா வாங்கினேன், நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சவங்க பாருங்க ரொம்ப பேசவே முடியாது. நம்ம என்னதான் தமிழ்ல பேசினாலும் கூட அவங்க இங்கிலீஷ் தமிழும் சேர்ந்து பேசுவாங்க. ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ நோ ஆல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனை அறிகிற அறிவு இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய படிச்சவங்க எல்லாம் பாருங்க, எங்கெல்லாம் இருக்கிறாங்க கடவுள், எங்க கடவுள் என் கண்ணு முன்னால வர சொல்லு அப்படி சொன்னா வந்துருவாங்க ஆண்டவரு. எத்தனையோ முனிவருங்க, எத்தனையோ சாமியாருங்க, எத்தனையோ வனாந்திரமான இடத்துல காலாகாலமா வயசான வரைக்கும் அவங்க தவைந்து கிடக்குறாங்க, அந்த கடவுளை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய், அக்காவா இருக்கட்டும், தங்காச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், புஜாதியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், 2 பேர், ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 3 பேர், நீங்க ஒருமனப்பட்டவர்களா எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியில நான் வருவேன். அல்லேலூயா. ரொம்ப படிச்சவர் அப்படிதான். படிச்சவங்கன்னா அதிகமா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்து இருக்கிறோம் எங்க வயசுல. அப்படிப்பட்டவங்க படிச்சு அதிகமாய் படிச்சு பைத்தியக்காரராய் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. சிவாஜி நகர்ல கூட ஒருத்தர் இருக்கிறார், நல்ல பெரிய தாய் ஒருத்தர். அவர் கேட்டா இந்த சிவாஜி நகர்லயே அவருக்கு பாதி ஏரியா இருந்துச்சுங்க, அவ்வளவு சொத்துக்காரர், நல்லா படிச்சார். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அன்னில இருந்து பைத்தியம் மாறிடுறாங்க. நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு சிலர் பாருங்க வாலிப பசங்க என்னத்தையோ பார்த்து யோசனை பண்ணி அவங்கள என்ன ஆச்சுன்னு தெரியல, மைண்டே இல்ல, ரொம்ப படிச்சுறாங்க, ரொம்ப தலகணம் ஆயிடுது அவங்களுக்கு. அப்படித்தான் ஒருத்தர் வனாந்தரத்துல போய் என்ன இன்னும் நல்ல ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம், இன்னும் பெரிய பெரிய காட்சி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வனாந்தரத்துக்கு போறாரு. நல்லா கவனிங்க. அங்க வனாந்தரத்துக்கு போகும்போது ஒரு சின்ன மதியத்துல ஒரு கடல் வருது, ஓரம் வருது, நதி ஓரம் வருது. அப்போ இங்க இருந்து அந்தாண்ட போனோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு காட்டு மனுஷன் இருக்கிறார். அவரை பார்த்து சொன்னார், ஐயா நான் இந்த வனாந்தரத்துக்குள்ள போனோம், காட்டுப்படியா போனோம், இந்த இடத்துல எனக்கு வழியே தெரியாது, ஏன்னா நீங்க இங்க இருக்கிறதுனால நிறைய இடங்கள்லாம் தெரியும், எனக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? சரி நான் கூட்டின்னு போறேன், எனக்கு எதுனா சாப்பிடுறதுக்கு கொடுக்குறியா? அவங்க கேட்டது அர்த்தம் பணம் கேட்கல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்குறியா? சரி கொடுக்குறேன், அப்போ என் சூட் கேஸையும் என் பேக்கம் தூக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. போயினே இருந்தா திடீர்னு மலை மேல ஒரு சின்ன குன்று மேல வந்து ஒரு சிறுவை தருது. உடனே அந்த காட்டு மனுஷன் என்ன பண்ணாரு, அந்த சூட் கேஸையும் பேக்கையும் கீழே வச்சுட்டு அந்த சிறுவை பார்த்துட்டு வணங்கிட்டு அவர் போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே அங்க ஒரு குன்றின் மேல ஒரு பெரிய சிலுவை ஒண்ணு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சூட் கேஸை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணாரு, அந்த சிலுவை பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே முன்னால போறாரு. அப்ப அவர் ஐயா கேட்கிறாரு, நீ என் சூட் கேஸை தூக்கின்னு வந்தா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் உனக்கு என்னிடத்துல என்னென்ன இருக்கு நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது என் சூட் கேஸ் எல்லாம் நீ கீழே வச்சுட்டு அந்த சிலுவை பார்த்து கும்பிடுறியே, அதனால உனக்கு என்ன லாபம்? அவர் கேட்ட கேள்விங்க. அந்த சூட் கேஸ் தூக்கி என்ன போயினே இருக்கிறார். கொஞ்ச தூரம் போனோம்னா அங்க பெரிய ஒரு சிலுவை, அந்த பெரிய ஒரு மலை. ஐயா இந்த சிலுவையை வணங்கினதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே, இந்த சிலுவை மேல வாங்க, அந்த மலை மேல வாங்க, இதனுடைய லாபம் என்ன அப்படின்னு சொல்றத உங்களுக்கு நான் சொல்றேன். நடந்த சம்பவங்க இது. இன்றைக்கும் காட்டுவாசிகள்
ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், பாஷை தெரியாத ஜனங்கள் மத்தியத்துல மிஷினரிமார்கள் போய் அந்த இடத்துல செய்த மகா பெரிய ஊழியத்தின் நிமித்தம் வந்த ஒரு பலன். வாயா என்ன லாபம் என்று காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மலை மேல கூட்டிட்டு போனார். மலை மேல கூட்டிட்டு போய் அந்த பெரிய சிலுவை அண்டை போய் அந்த சிலுவை பார்த்து வணங்கிட்டு அவருக்கு சொன்னார், ஐயா, இந்த சிலுவையின் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளிய பள்ளம், இந்த பள்ளத்தை கொஞ்சம் தயவு செய்து எட்டி பாருங்க அப்படின்னாரு. இந்த பள்ளத்தை எட்டி பார்த்தா அங்க என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அநேக விதமான எலும்பு கூடுகள் இருக்கிறது, எலும்புங்க இருக்குது. அதை பார்த்தோன்னா அவர் பயந்துட்டாரு. என்ன இது அப்படின்னு கேட்கிறார். எல்லா மனுஷனுடைய எலும்பு கூடுங்க. இந்த படிச்ச பட்டதாரி கேட்கிறார், என்ன இது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா, ஒரு நாள்ல நீங்க சொன்னீங்களே என்ன லாபம் அப்படின்னு, ஒரு நாள்ல நாங்க காட்டுவாசிகளா இருந்தோம், நரபலிகளை கொடுத்து வாழ்ந்து மனுஷனை சாப்பிடுகிற ஜனங்களாய் காட்டு மிருகங்களா நாங்க இருந்தோம், நரபலி கொடுக்கிறவர்களா நாங்க இருந்தோம். இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் அவங்கள அடிச்சுட்டு சாப்பிடுவோம். ஒரு சில நேரத்துல எங்க பிள்ளைங்களையே நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அதான் காட்டுவாசிகளுடைய வாழ்க்கை. இதெல்லாம் நடந்த சம்பவம். நீங்க கூட நிறைய புக்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எங்களை தேடி மிஷினரிமார்கள் வந்தாங்க, கிராம ஊழியர்கள் வந்தாங்க, பாஷை தெரியாதவங்க வந்தாங்க. நாங்க என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பேசுறாங்க எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க இயேசு சுவாமியை குறித்து எங்களுக்கு சொன்னாங்க, இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து சொன்னாங்க, இந்த சிலுவையின் மேன்மையை குறித்து எங்களுக்கு சொன்னாங்க. காட்டுவாசிகளா இருக்கிறீங்களே, மனுஷனை அடிச்சு சாப்பிடுறீங்களே, நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, நீங்க மிருகம் இல்ல, நீங்க மனிதனா வாழணும். கடவுள் உங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, கடவுளுடைய சாயலால் உங்களை உண்டாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புத்தியை தெளிவித்து மனுஷனாய் நீங்க மதிக்கணும், மிருகங்களை மிருகமாய் நீங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை எங்களுக்கு சொல்லி, சிலுவையின் உபதேசங்களை சொல்லி, இந்த சிலுவையின் மேன்மைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை மனுஷனாய் மாத்தினாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. மிருக ஜனங்களா இருந்த எங்களை மனுஷனா மாத்தினாங்க. ஐயா, நீங்க கேட்டீங்களே அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள்ல நாங்கள் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இந்த எலும்பு கூட உங்களுடைய எலும்பு கூட இருந்திருக்கும். எனக்கு என்ன லாபம் கேட்டீங்களே, உனக்கு என்ன லாபம் தெரிஞ்சுக்க ஐயா. நீங்க உயிரோடு இருக்கிறதற்கு ஒரே காரணம் இந்த சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை தான். சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு லாபம் இருக்கட்டும், உனக்கு என்ன லாபம் புரிஞ்சுக்கணியா. இதை கேட்ட மாத்திரத்துல 2 கண்கள் வந்து தாரையாய் கண்ணீர். நான் படிச்சது ஒண்ணுமே இல்லை, நான் சம்பாதிச்சது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதே சிலுவை என்ற முழங்கால் படி போட்டு கண்ணீரோடு கூட அழுது இயேசு சுவாமி இடத்துல மனம் வருந்தி அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, நான் செய்ததெல்லாம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த சிலுவையின் மேன்மைகளை நான் குறித்து கேள்விப்படாம படிக்காம போனதுனால என்னை ஒரு விஷயம் கூட நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே நான் பணமா இருப்பேன், எலும்பு கூட எலும்பா இருப்பேன், நான் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருப்பேன் ஆண்டவரே. இந்த காட்டுவாசிகள் வழியாக எனக்கு ஒரு நற்செய்தி அறிவித்திர, இந்த சிலுவையின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்திர ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. ஆமாம், இதுதான் சிலுவையின் உபதேசம். அதை கேட்காதவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு பைத்தியமா இருக்கும். நம்பப்படுகிற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது, தேவ ஞானமா இருக்கிறது, பரலோக ஆசீர்வாதமா இருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரத்துல அங்க 20-21 வசனம், அங்க ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அங்க ஆண்டவர் இந்த கொலோசி பட்டணத்துக்கு புனித பவுல் சின்னப்பருடையாய் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. கொலோசியன் 1st chapterல 20 ஒருத்தர் படிங்க, 21 ஒருத்தர் படிங்க. And through him to reconcile to himself all things, whether on earth or in heaven, making peace by the blood of his cross. And at one time you were far away from God and were his enemies because of the evil things you did and thought. Amen. 21 ಓದಮ್ಮ. 1ನೇ ಅಧ್ಯಾಯ
21 1:21 கொலோசியர் முதல் அதிகாரத்துல படிச்சீங்களா? சரி, தமிழ்ல படிச்சுங்க. 20ஆம் வசனம் படிங்க தமிழ்ல. அவர் சிலுவையிலே சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின நல்ல கவனிங்க, ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கி. பாத்தீங்களா? இதான் சிலுவையின் மேன்மை. சிலுவை குறித்த மேன்மை தாங்க, தேவபலன் தான். இந்த சிலுவையின் உபதேசத்தை விசுவாசித்தால் நமக்கு என்ன உண்டு? முதல்ல சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணி உண்டாக்கி நல்ல கவனிங்க, பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் நம்மையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு இருக்கிற கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் எல்லாரையும் சொந்தக்காரர்களாய் மாற்றி நம்ம எல்லாரையும் சொந்தக்காரர்களாய் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறவர்களாய். நமக்கும் அவங்களுக்கு நமக்கு என்ன ஏணி வச்சா கூட என்ன பண்ண முடியாது, எட்டாதுங்க. ஏணி வச்சா பல்லத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. அந்த ஏணியை இயேசுதான் போடணும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய்தான் பூலகத்தில் உள்ளவர்களையும் பல்லவத்தில் உள்ளவர்களையும் ஒப்புரவாக்கினார். பத்தியா? நம்ம எல்லாரும் மனுஷனாய் வாழ்ந்து மனுஷனாய் இருந்து மனுஷனாய் சாப்பிட்டு அப்படியே மச்சி போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் பல்லவத்தின் சொந்தக்காரர்களாய் வரணும். தேவதூதனுக்கு சொந்தக்காரராய் வரணும். பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறணும். அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விருப்பப்படுகிறார். அடுத்த வசனம் என்ன? நல்ல கவனிங்க. நேற்று வரைக்கும் நாம யாரா இருந்தோம்? நேற்று தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் நாம எப்படியா இருந்தோம்? ஆனா இன்னைக்கு இப்படியா இருக்கிறோம். முன்னே நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நியர்னா என்ன அர்த்தம்? மூணாவது மனுஷருங்க. உங்களுக்கு தெரியுமே, அந்நியர்னா யாரு? மூணாவது மனுஷர். பத்தியா? துர்க்குணம் உள்ளவர்களாயும் பத்தியா மனுஷரை எப்படியா இருந்தோம்? பிசாசுகளை உடையவராக இருந்தோம். இருந்த நம்மை நல்ல கவனிங்க. முதல்ல என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே? பரிசுத்தவான்களோடு கூட உங்களையும் நம்மையும் சேர்த்துட்டார். பரிசுத்தவான்களாகவும் பத்தியா ஒரு குறை இல்லாதவர்களாயும் பத்தியா எந்த விதமான கண்டனமே இல்லை. நீ இப்படி நான் அப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி ஏதோ ஒரு குறை சொல்றவங்களாகவே இல்லாம ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் உத்தமம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நிறுத்தும்படியாக மரணத்தினாலே இப்பொழுது நாம் எல்லாரும் அவருக்கு சொந்தக்காரராய் மாற்றிருக்கிறார். 22வது வசனம் படிச்சுங்க சீக்கிரம். நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தினால உண்டாகும் நம்பிக்கைக்கு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைநிறுத்தினால் அப்படியாகும். விசுவாசத்திலே நீங்களும் உறுதியாய் நிலைத்து நிற்பீர்கள். ஆனால் எப்படி இருப்பீங்க? அப்படியாகவே இருப்பீங்க. சொந்தக்காரர்களாய் நாம் இருப்போம், ஒப்புரவானவர்களாய் நாம் இருப்போம். கடைசி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம். கலேசியன் இங்க வாங்க, 5th சாப்டர்ல அங்க மிக அருமையான 24-25 படிங்க சீக்கிரமா. கலேசியன் 5th சாப்டர்ல 24-25 மிக முக்கியமான ஒரு வசனம். And those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. If we live by the Spirit, let us also keep in step with the Spirit. ஆமென். 24:1 படிச்சா போதும். 24 படிங்க. அதாவது 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள். நல்ல கவனிங்க. சிலுவையின் உபதேசத்தை நம்புகிறவர்கள், தேவ பலத்தை பெற்றவர்கள், கிறிஸ்துவனுடைய உடையவர்கள், தங்களுடைய மாம்சத்தையும்
இச்சைகளையும் அதனுடைய அதாவது சரீரவிதமான ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அறைந்து விட்ட ஆண்டவர் இதைத்தான் உனக்கும் எனக்கும் மிக அருமையாய் சொல்றார். அல்லேலூயா. அதே அதுக்கு முன்னாடி அப்படியே வாங்க கலேஷன் வந்து குடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம் 2:20 2:20 கலேஷியன். அங்க பாருங்க, கடைசியாய் நீங்களும் நானும் எப்படியாய் வாழ்கிறோம், யாருக்குள்ள வாழ்கிறோம். இங்க புனித பவுல் சொல்றார் பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம். கலாத்தியர் 2:20 2:20. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನಾಗಿದ್ದೇನೆ. ಇನ್ನು ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರೈಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ಈಗ ಶರೀರದಲ್ಲಿರುವ ನಾನು ಜೀವಿಸುವುದು ಹೇಗೆಂದರೆ ದೇವಕುಮಾರನ ಮೇಲಣ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿಯೇ ಆತನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನನಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟನು. ஆமென். அல்லேலூயா. இதாங்க முடிவு. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். அதை நம்புகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. தேவ பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 3:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்து இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நானே கிடையாது, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்தும் இருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து விசுவாசத்தினாலே நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழுகிறார். இதாங்க இயேசுவின் சிலுவையின் உபதேசத்தை நம்புகிற நம்ம எல்லாருக்கும் தேவ பலனா இருக்கிறது. ஜெபம்லாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம், பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. விசேஷமான ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். இவ்வளவு நேரம் அநேக ஜப விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் சொன்னோம். ஆண்டவரே, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும் ஆண்டவரே. அதை நம்புகிற எங்களுக்கோ ஆண்டவரே அதுவே தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரையே நோக்கி நாம பார்ப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாருமே கண்களை மூடுவோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, hallelujah. Praise the Lord. Praise the Lord. சிலுவையின் உபதேசம், cross messages. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. Whoever goes falsely, it is nonsense. நம்பப்படுகிற நமக்கோ, Whoever believes, நம்பப்படுகிற விசுவாசிக்கோ, whoever believes in faith, நம்பப்படுகிற மகனுக்கோ மகளுக்கோ, whoever believes the children, வாலிப பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும், my dear youth, whoever believes, தேவ பலனா it இருக்கிறது. is God's power, தேவ ஞானமா இருக்கிறது. it's God's wisdom, பரலோக ஞானமா it's இருக்கிறது. heavenly wisdom. அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let's all surrender to Him. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving Heavenly Father, God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for giving this evening moment, Master. சிலுவையின் உபதேசத்தை நம்பி வந்த எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்தும். Lord Jesus, you need to bless and lead us to each and everyone who have believed and come in this cross message, இது Master. எங்களுக்கு எங்கள் சரீரத்திலே தேவ பலனா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, let this be a powerful, God's powerful in our body, சோர்ந்து Master. போன எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுத்துங்க ஆண்டவரே. Lord Jesus, whoever is illness and tired, let there be a God's power within them, Master. இனி நாங்கள் இல்லை, எங்களிலே கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. It is no longer that we are living, Master. It is only your Christ living with us, Master. சிலுவையின் மேன்மையிலே நாங்கள் வாழும்படியாய் உதவி செய்யுங்க We ஆண்டவரே. need to always live in the Christ living creature, Master. இயேசு சுவாமி சிலுவை சுமந்ததினால் தான் நான் இந்த நேரத்துல உயிரோடு கூட இருக்கிறேன். We are alive just because you carried the cross for us, Master. எங்கள் பாவ சாபங்களை சிலுவையிலே அழித்து விட்டார்.
Lord Jesus, you crucified the cross just because for our sins. எங்கள் நோய் வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். Lord Jesus, you took away all our illness and sickness in the crucified cross, Master. கர்த்தர் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். Lord Jesus Christ done everything for me. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you and thank you. சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you, Thank you, Master. Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Master. கோடி கோடி நன்றி இயேசுவே. Thank you, thanks, Master. சிலுவை உபதேசத்தை நம்புகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, transform us to believe the cross message, Master. ஆண்டவரே, சிலுவை நிழலிலே என்றென்றைக்கும் தங்குகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, you need to make us to stay in your cross of shadow, Master. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து Lord நடத்தும். Jesus, bless the people who are watching in the broadcasting video, Master. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people around us, Master. இன்றைக்கு மரணம் நடந்த டாமினிக் சேவரருடைய மனைவி பிள்ளைகளை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender Mr. Dominic uncle and his family and the death what happened in their family, Master. 3 நாட்களுக்கு முன்பு நடந்த ஜான் பாஸ்கர் அவருடைய குடும்பத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender John Bosco into your name, which has happened past 3 days ago. அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord Jesus, in each family let the God's power filled in your name, மனம் Master. திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும். Lord Jesus, you need to transform them to repent in your name, Master. எங்கள் எல்லாருடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். Lord Jesus, you will wipe out tears, Master, and you'll make all the sorrows into joy, Master. என்றென்றைக்கும் சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, you must always make us rejoice in the cross message, Master. இயேசு சுவாமி சிலுவை சுமக்காமற் போனால் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது என்று நம்புகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, you must make us to believe that if you would have not taken the cross, we would have not believed you, Master. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Lord Jesus, take complete control, Master. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We worship you, we honor you, we give you praises alone. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. சொல்லுங்க, ஆமென். Amen. எல்லாருடைய வலதுகை இதயத்தின் மேல் வீசி விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you, Lord. Hallelujah. ஹல்லேலூயா. இதனால கேட்ட செய்தி நமக்கு பிரயோஜனமா இருந்ததாமா? நமக்கு பிரயோஜனமா இருந்ததா இந்த நாளின் செய்தி? ஆமென். சிலுவையின் மேன்மை, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? சிலுவையின் வார்த்தை, இங்க பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமென். சிலுவையின் வார்த்தைகள் வைத்தியமா இருக்கிறவர்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க அந்த வார்த்தை? வைத்தியமா தான் இருக்கும். ஆனா இந்த சிலுவையின் மேன்மை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த 2 நாட்கள் அதிகமாய் தேவனோடு கூட இருக்கிற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவன் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இந்த நன்றி பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆமென். பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Lord. பாஸ்டா போடுங்க. Thank you Lord Jesus. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். Amen. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர்,
இயேசு இயேசு அவர் இயேசு 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 கல்வாரியின் மேட்டில் கொள்வதாகிலே நேற்ற ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கை தாவீதே இயேசு ரத்தம் சிந்தியே நம்மை மீட்டார். பாசத்தில் எல்லை நான் இயேசு ராஜா பாசத்தில் எல்லை நான் இயேசு ராஜா என்னுடையவர் என் ஆத்மரட்சகர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 எல்லாரும் சொல்லுவோம் அவர் இயேசு 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 அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினாலதான் நம்ம பாவங்கள் கழுவி சாபங்கள் நீங்கி ஆமென், ஆமென், குற்றங்கள் ஆமென். மறைந்து இன்னைக்கு ஒரு மகனாய் மகளாய் நம்ம Thank you, Lord. தேர்ந்தெடுத்திருக்கிறார். Thank you, Lord. ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க, இயேசுவின் பிள்ளையாய் நாம் வாழ்வோம். ஆகவே Amen. God